ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பிரயந்தாய் போற்றி, பாகம் மன்னூர் ஆனாய் போற்றி, ஆவாகழகதரனே போற்றி, கைகை மலையானே போற்றி போற்றி, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தராதகே ஹரண்ய திரும்பரி நாராயணி நமோஸ்துதே. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா திருநல்லாடை கஷேத்திரத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரநாயகி அம்பிகா சமேத அக்னீஸ்வரர் திருக்கோவில். இது பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கி வருவது. இந்த பரணி நட்சத்திரம் என்று விளங்குவது எப்படின்னா, மிருகண்ட மகரிஷி யாகம் பண்ண கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். மிருகண்ட மகரிஷி யாகம் பண்ணும் போது அவருக்கு புத்திரன் இல்லாததுனால புத்திர காமேஷி யாகம் பண்ண கஷேத்திரம். புத்திரனை பெறத்துக்காண்டி இந்த திருக்கோலத்துல 48 நாள் ஸ்தானம் பண்ணி 48 நாள் அக்னி காரியம் நடத்துறா. அந்த அக்னியில பொருள் உதவி எல்லாரும் கொடுக்கலாம், பொருள் எல்லாரும் வாங்கி கொடுக்கலாங்கும் போது திருபோணங்கிற ஊர்ல இருந்து பட்டாடை 3 பட்டாடை வருது. ஒன்று ஆச்சாரியருக்கு ஒன்று பூர்ணாகுதி பட்டு ஒன்று, இன்னொன்று சுவாமி மேல திருமேனியில சாத்தக்கூடிய பட்டு ஒன்று. இந்த பூர்ணாகுதி பட்டையும் சுவாமி மேல சாத்தக்கூடிய பட்டையும் சேர்த்து அக்னியில சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க. சுவாமி மேல சாத்தக்கூடிய பட்டையும் அக்னியில சமர்ப்பணம் பண்ணதுனால மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் சுவாமி மேல சாத்தக்கூடிய பட்டையும் இங்கேயே போட்டுட்டேல அப்படின்னு கேட்கும் போது, மிருகண்ட மகரிஷி அக்னீஸ்வரர்கிட்ட பிரார்த்தனை பண்றா. அப்ப சுவாமி அக்னீஸ்வர் ரூபமா தோன்றி காட்சி கொடுத்து, அக்னியில் பல வகை உண்டு, அதில் பரணி என்றும் ருத்ராக்னியும் ஒரு வகை. அந்த அபிபார்கள்லாம் என்னை கொண்டு சேர்க்குது. அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு கொண்டு அந்த யாகம் பண்ற அனைத்து பொருளும் என்ன சேருது அப்படின்னு சொல்லி சுவாமி அக்னீஸ்வர் ரூபமா சுவாமி காட்சி கொடுத்தனால இந்த கஷேத்திரத்துல சுவாமியோட திருநாமம் அக்னீஸ்வரன் பேரு. தோன்றி காட்சி கொடுத்த அன்னைக்கு பரணி நட்சத்திரம், அதனால அது பரணி நட்சத்திரக்காரா இருக்கலாம், பரிகார ஸ்தலமா விளங்குது. அக்னியில போட்ட ஆடை சுவாமி மேல திருமேனில நல்ல விதமா இருந்ததுனால இந்த கஷேத்திரத்துக்கு திருநல்லாடை அப்படின்னு பேரு. இப்ப மருவி நல்லாடைன்னு இருக்கு. சுவாமிக்கு திருமண தடை நீங்கக்கூடிய ஸ்தலம். சுவாமி அம்பாள் இங்க சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வரர். சுந்தரனா அழகோட அம்பாள் ரொம்ப பிரதட்சமா இருக்கா, சுவாமி அம்பாலும் ரொம்ப பிரதட்சமா இருக்காங்க. அதனால அந்த திருமண தடை நீங்கக்கூடிய ஸ்தலம். எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் திருமண தடை நீங்கக்கூடிய ஸ்தலம். சுவாமி அம்பாளுக்கு தம்பதி மாலை வாங்கி சாத்தி 9 கஞ்சி வேஷ்டி புடவை வாங்கி சாத்தினா அதி சீக்கிரத்துல திருமணம் கூடி வருங்கிறது இந்த கோயிலோட ஐதீகமா இருந்துட்டு இருக்கு. அப்புறம் புத்திர பாக்கியம் கிட்டும் ஸ்தலம். ஏன்னா புத்திரனை பெறத்துக்கானதான் இந்த கோயிலை யாகமே நடத்தியிருக்காங்க. அதனால மெயினா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண கஷேத்திரங்கிறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, சந்தான பாக்கியத்துக்கு உகந்த ஸ்தலம். அடுத்தது ஏபார அபிவிருத்தி ஸ்தலம். என்ன காரணம்னா, இந்த பட்டு வந்துச்சு பாருங்க, அந்த பட்டு அக்னியில போட்ட பட்டு திருமேனியில நல்ல விதமா இருந்தனால இந்த ஊருக்கு திருநல்லாடைன்னு வந்துச்சா. அதனால இந்த நெசவாளர்கள், துணி நெய்யறவங்க, வியாபாரம் அந்த துணி வச்சிருக்க வியாபாரம் பாக்குறவங்க அனைத்து இந்த காளியம்மன் எப்படி இந்த நம்ம இதுக்கெல்லாம் உகந்ததோ வியாபாரம் பண்றவாளுக்கும் உகந்ததோ, அது மாதிரி இந்த அக்னீஸ்வரர் வியாபாரம் பண்றவா எல்லாரும் இந்த சுவாமியை வழிபாடு பண்ணும் போது வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். அப்புறம் படிப்பு உகந்து வரும். எல்லாத்துக்குமே சுவாமி மெயினா பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம், திருமண தடை, அடுத்து வியாபார அபிவிருத்தி தலம், அப்புறம் உத்தியோக பிராப்தி, உத்தியோகத்துல உள்ளவெல்லாம் சாமியை வழிபாடுவாங்க. மேலும் அடுத்தடுத்த உயர்வுக்கு போயிட்டு இருக்கலாம். அது மாதிரி ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரங்க மட்டும் இல்ல, அனைத்து நட்சத்திரக்காரங்களும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா சுத்தமான நல்லெண்ணெயில வழிபாடு பண்ணும் போது பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தி ஆகுது. அதனால எல் தீபம் ஏத்துறது இந்த கோயிலோட ரொம்ப சிறப்பாக வளர்ந்துருது. அனைத்து பக்த கோடிகள், சுந்தரநாயகி சமேத அக்னீஸ்வர சுவாமி பக்த கோடிகள் அனைவரும் சுவாமி அம்பாளியும் அருளை பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம். தரங்கம்பாடி தாலுக்கா நல்லாடை கிராமத்தில் எழுதியிருக்கும் ஸ்ரீ அக்னீஸ்வரர் திருக்கோயிலிருந்து பேசுகிறோம். இந்த கோயில் மிகவும் புகழ்பெற்ற கோயில், வரலாறு சிறப்பு மிக்க கோயில். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 2ஆம் குலோத்துங்க சோழனோட பையன் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்டது.
இந்த கோயில். இதோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லாடைன்னு ஏன் பெயர் வர காரணமா இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி இது வந்து திருவண்ணீஸ்வர உடையார் தான் இந்த இறைவனோட பெயர். ஊர் வந்து மங்களமான குலோத்துங்க சோழபுரம்ங்கிறது தான் இந்த ஊரோட பெயர். இது எப்படி நல்லாடை அப்படின்னு வந்ததுன்னா, அதோட வரலாறு என்னன்னா, மிருகண்ட மகரிஷி வந்து மார்க்கண்டனை பெறறதுக்காக இங்க பக்கத்துல ஒரு 500 மீட்டர்ல ஒரு குளம் இருக்கு, குண்டங்குளம்னு. அந்த குண்டங்குளத்துல ஒரு யாகம் பண்றாரு. விசித்திர வீர சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன்ட்ட பொருள் யாகம்லாம் வாங்கி அவர் ஒரு புத்திர காமேசி யாகம் அது பண்றாரு. அதை பண்ணிட்டு இருக்கிறப்ப அது எப்ப அந்த யாகம் நடக்குதுன்னா, மாசி மாசம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த யாகம் நடக்குது. அந்த யாகத்தப்ப எல்லாம் ரிஷிகள் நிறைய முனிவர்கள் எல்லாம் வராங்க. அப்போ சாலி அந்த கடை பூர்ணாகுதி 4ஆம் காலத்துக்கு அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சாலியமா முனிவர்னு ஒரு முனிவர் வராரு. அவர் ஒரு பரிசுத்த பட்டாடை ஒண்ணு கொடுக்குறாரு. அந்த பரிசுத்த பட்டாடையை இறைவனுக்கு சாத்த சொல்லி கொடுக்குறாரு. அவங்க இறைவனுக்கு அதை சாத்தாம அக்னியில போட்டாங்க, அது யாகத்துல போட்டாங்க. அந்த யாகத்துல போட்டோன்னா அவர் மனம் வருந்தி, நான் இறைவன்ட்ட தானே சாத்த சொன்னேன், நீங்க அக்னியில போட்டுட்டீங்களே அப்படின்னு மனம் வருதுறாரு. உடனே அவங்க அந்த ரிஷி எல்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க மறுநாள் காலையில இறைவன் திருமேனியில போய் நீங்க பாருங்க, அது உங்களுக்கு நல்ல அடையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மறுநாள் அந்த சாலிமா முனிவர் இங்க இறைவன் திருமேனிய பாக்குறாரு. மறுநாள் காலில் பார்த்தோம்னா அது நல்ல அடையா சாமி மேல, அவர் எந்த தீயிலிட்ட ஆடை நல்ல அடையா இறைவன் மேல இருந்துச்சு. அப்போ ரொம்ப புலகாயுதம் அடைஞ்சு அந்த சாலிமா முனிவர் அந்த மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அதனால இந்த ஊருக்கு பெயர் நல்லாடைன்னு இந்திரன் மகாவிஷ்ணு பூஜித்த ஸ்தலம். இது சோழ மன்னருக்கு பிரமகத்தி தோஷம் நீங்கின ஸ்தலம் இது. அர்த்த நாரீஸ்வரர் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் இருப்பார். எங்க கோயிலோட சிறப்பு என்னன்னா அமிர்த கோலத்துல இருக்கிறது. இந்த அமிர்த கோலத்துல இருக்கிறதோடைய இது என்னன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இல்லறத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது. அதோட இல்லாம இந்த ஆடை நெய்கிறவங்க, பட்டு நூல் பட்டு வியாபாரம் பண்றவங்க, ஜவுளி வியாபாரம் எல்லாருமே இங்க இது பண்றது விசேஷம். இது ஏன் பரணி நட்சத்திரம் கோயில் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, அந்த மிருகண்ட மகரிஷி சொன்ன அந்த மிருகண்ட மகரிஷியோட எண்ணம் நிறைவேறிய நாள், அந்த அவருக்கு அந்த மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அந்த பரணி நட்சத்திர நாள். அதனாலதான் இதுக்கு பரணி நட்சத்திர பரிகார ஸ்தலமா இருக்கு இது. நன்றி, வணக்கம்.
सर्वज्ञाय सर्वाय महादेवाय ते नमः रुद्रं पशुपतिं दानं नीलकण्ठं उमापतिं नमामिन्द्रहादेवं अन्नो मृत्युञ्जय हरीशदे ॐ नमस्तेऽस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय श्रियंवहाय श्रवणान्धहाय श्रवणाब्धि कालाय कालाग्नि रुद्राय निरण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय ते नमः ॐ वृत्तर 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 होर होर धनरूप धनरूप जड जड प्रजड प्रजड गगः मम मन्दय मन्दय हादय हादय अहोरात्राय नमः ॐ वृत्तर वृत्तर होर होर धनरूप धनरूप जड जड प्रजड प्रजड गगः मम मन्दय मन्दय हादय हादय अहोर अत्राय नमः ॐ वृत्तर वृत्तर होर होर धनरूप धनरूप जड जड प्रजड प्रजड गगः मम मन्दय मन्दय हादय हादय अहोरात्राय नमः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय सम्पदे अमलेशाय सर्वाय महादेवाय ते नमः रुद्रं पशुपतिं दानं नीलकण्ठं उमापतिं नमामिन्द्रहादेवं अन्नो मृत्युञ्जय हरीशदे अर्धनादीश्वरं देवं पार्वती प्राणनायकं नमामिन्द्रहादेवं अन्नो मृत्युञ्जय हरीशदे ॐ रुद्रं पशुपतिं दानं नीलकण्ठं उमापतिं नमामिन्द्रहादेवं अन्नो मृत्युञ्जय हरीशदे अर्धनादीश्वरं देवं पार्वती प्राणायकं नमामिन्द्रहादेवं अन्नो मृत्युञ्जय हरीशदे Yeah.
नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रमान्तकाय शरणाब्धे कालाय हराय रुद्राय नीलकण्ठाय सर्वेन्द्रियाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः।
दिव्य दन्तान्धारयामि दन्तस्य उपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि पुष्प मालिकं समर्पयामि विशेष फलं निवेदयामि मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। मंगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते नादेवी सर्वभूतेषु नादेवी सर्वभूतेषु भक्तिरूपेण अंकितः नमस्ते 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 नमो नमः। नमस्ते सर्वकृष्णे धराय महादेवाय त्र्यंबकाय श्रवणाय द्रवणाय नालाय रुद्राय निरन्ताय विदञ्जनेश्वराय नराशिवाय श्रीमन्महादेवाय नमः। देवी सर्वभूतेषु शक्तिरूपेण अंकितः नमस्ते 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु पुष्टिरूपेण अंकितः नमस्ते 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 नमो नमः। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो रुद्री प्रचोदयात्। ॐ सुमध्वजाय विद्महे पुरधराय धीमहि तन्नो शक्ति प्रचोदयात्। ॐ गरस्तकदलीशूद मनश्चेत्रवृद्धं बालसूर्य प्रभं वन्दे देवं बालगणाधिपम्। ॐ कमले कमलालय प्रसीद प्रसीद सर्वसौभाग्यदायिनी नमः। ॐ ह्रीं ऐं श्रीं महालक्ष्म्याय नमः। महालक्ष्मी विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। मधुम 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 निवेदयामि। या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थितः नमस्ते 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 नमो नमः। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। जयन्ती मंगलाहारी भद्रहारी कपालिनी दुर्गाष्टमा शिवरात्रि स्वादा स्वाद नमोस्तुते। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात्। ॐ जयन्ती मंगलाहारी भद्रहारी कपालिनी दुर्गाष्टमा शिवरात्रि स्वादा सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थितः नमस्ते 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 नमो नमः। ॐ
जयन्ती मङ्गलाकाले भद्रकाले दुर्गा क्षमा शिवादास्ते स्वादा स्वाद नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् या देवी सर्वभूतेषु सिद्धारूपेण संस्थितः नमस्तस्ते 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 नमो नमः या देवी सर्वभूतेषु पुष्टिरूपेण संस्थितः नमस्तस्ते 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 नमो नमः कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् जयन्ती मङ्गलाकाले भद्रकाले भवानी दुर्गा क्षमा शिवाधात्रे स्वादा स्वाद नमोस्तुते त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पूर्वार्धनं मृत्योर्मुक्तिमां प्रदाते नमो देवी महादेवी लोकमात्रे नमो नमः शिवाय शिवरूपिण्ये भक्ताविष्टप्रदातवः कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् नमो देवी विद्महे शिवभक्तिं धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् चित्तस्वारां दरेशां जपरजां देवी सर्वभूतानां परिवारदित्या गन्धा धारयामि गन्धश्च उपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि ओमां पुष्प मान्त्रिकं समर्पयामि ओमां मधुवर्गद्वया निवेदयामि मधुमा निवेदयामि आदिभिः सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थितः नमस्तस्ते 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 नमो नमः सुन्दरनायै अम्बिकाय नमः ज्ञानप्रदक्षिणदीपं दर्शयामि नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्ताय त्रिपुराप्रियाय अग्निरुद्राय नीलकण्ठाय वृद्धिन्द्राय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः अपवर्णे चित्राय नमः अग्नीश्वरस्वामिनः
திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலவாளனுக்கு அரோகரா, ஆறுபடைகளுக்கு ருத்ரஸ்ய சமுத்ரோகுலகணதம் பிரம்மண்ய தேவம் சர்வம் பிரவர்ஷ ஜாஸ்மன்யமானம் பிரபந்தவாத்யம் குமார தடமந்திரஸ்தம் காந்தர்பிரகாமணிஹத்ரம் பிரம்மண்ய தேவம் சர்வம் பிரவர்ஷ தீர்க்கத்வாத்ரேத்ரம் துராஜசுலமஹிததானம் சேஷவதாரகமணிரூபம் பிரம்மண்ய தேவம் சர்வம் பிரவர்ஷ சுராரிவோ சமபானம் ஸ்ரோத்தமசுரவாரம் சுதார சௌரிவஸ்தம் பிரம்மண்ய தேவம் சர்வம் பிரவர்ஷ சாதாத்ய பிரயுக்தம் கானந்துரகமதேனம் கங்கத்வந்தனுகுலம் பிரம்மண்ய தேவம் சர்வம் பிரவர்ஷ சர்வீ தேவஸ்வனஜ சுப்ரமண்யவஸ்ய சர்வம் தேவே